ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளான ஃபிசிக்கலை வந்து 2 டேட் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து ஸ்டார்ட் ஆகலை, இருந்தாலும் இப்போயே 2 டேட் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எதனால ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சென்டர்லாம் ரீஷெட்யூல் பண்ணி மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏ டு விஜெட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து காமன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோகிராஃபர் சரிங்களா. ரெண்டாவது வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் சிஏபிஎஃப்ல இதெல்லாம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து வாரண்ட் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டில் ஒன்று. ரெண்டாவது வந்து ஹவில்தார் கிளர்க்கு இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸில் சரிங்களா. இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே ஃபிசிக்கல் வந்து ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. என்னென்னக்குன்னா ஏப்ரல் 14 மே 12 ஏப்ரல் 14 வந்து அம்பேத்கரோட பிறந்தநாள், மே 12 புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ரெண்டுமே ஹாலிடே. ஸோ அன்னைக்கு கண்டக்ட் பண்ண வேண்டிய இந்த ஃபிசிக்கல் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணுறாங்க, ரீஷெட்யூல் தான் பண்ணுறாங்க சரிங்களா. போஸ்ட்போன் பண்ணி ரொம்ப தூரம் தள்ளி போல ஒரு 10 நாள் அந்தமாரி டிஸ்டன்ஸில் தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா. இதில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு சென்னை ஆவடி சென்டரில் வந்து சென்னை ஆவடி குரூப் சென்டருக்கு வந்து கிடையாது சரிங்களா. அன்னைக்கு டேட்டுக்கு சென்னை ஆவடி குரூப் சென்டர் நடக்க வேண்டிய ரெக்யூப்மெண்ட் அன்றைக்கி டேட்டுக்கு நடக்கும் சரிங்களா. ஆவடி குரூப் சென்டர் வந்து ரீஷெட்யூல் பண்ணலை சரிங்களா. எந்தெந்த சென்டர்லாம் ரீஷெட்யூல் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் எந்தெந்த டேட்டெல்லாம் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, ரீஷெட்யூல் பண்ணி எந்த டேட்டில் மாற்றிக்கான்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து 14 வந்து 14 எந்தெந்த சென்டர்லாம் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா, 5th ரிசர்வ் சிஎஸ்எஃப் கஜிகாட் யூபி சரிங்களா. இவங்களுக்கு வந்து 14 நடக்க வேண்டியது வந்து 31/5 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது வந்து 95 பெட்டாலியன் பிஎஸ்எஃப் போண்டிசி கூர்கா ஹரியானா சரிங்களா. இவங்களுக்கு வந்து 14 நடக்க வேண்டிய வந்து 27/5 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 3rd பெட்டாலியன் எஸ்எஸ்பியில் லக்கிம்பூர் கிரி யூபியில் இருக்குது சரிங்களா. இவங்களுக்கு வந்து 27/5 வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்டபிள்யூடி பிஎஸ்எஃப் இண்டோர் மத்திய பிரதேஷ் சரிங்களா. இவங்களுக்கு 14 நடக்க வேண்டியது வந்து 16/4 மாற்றிருக்காங்க, அதாவது 2 நாள் கழிச்சு தான் மாற்றிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு எஃப்டிஆர் ஹெச்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ் சரிங்களா. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்பெஷல் ஓபிஎஸ் பிஎஸ்எஃப் ஒடிசா அட் பெங்களூர் கர்நாடகா. இவங்களுக்கு 14 நடக்க வேண்டியது வந்து 19 அதே மந்த் தான், ஏப்ரல் மந்த் 19 மாற்றிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஆர் ஹெச்கியூ ஹெட் குவார்ட்டர்ஸ் பிஎஸ்எஃப் ஜோத்பூர் ராஜஸ்தான் சரிங்களா. இவங்களுக்கு 14 நடக்க வேண்டியது வந்து அடுத்த மாதம் மே மாதம் 14 மாற்றிட்டாங்க, ஏப்ரல்லேருந்து மே மாதம் 14 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பிஎஸ்எஃப் ஜலந்தூர் பஞ்சாப். இவங்களுக்கு வந்து 17 மாற்றிருக்காங்க, அதாவது 14/4 17/4 3 நாள் தான் தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் மககாமண்ட் பாட்னா பீகார் சரிங்களா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14 நடக்க வேண்டிய ரெக்யூப்மெண்ட் வந்து 14/5, அதாவது ஒரு மாதம் தள்ளி வச்சுருக்காங்க, மே மாதத்தில் வச்சுருக்காங்க. ஏப்ரல்லேருந்து மே மாதத்துக்கு அப்படியே சேம் டேட் தான் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஜார்டோன் கலன் நியூ டெல்லி சரிங்களா. இவங்களுக்கு வந்து 14 நடக்க வேண்டியது வந்து 13/5 வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சிஆர்பிஎஃப் குரூப் சென்டர் ஜப்பான் முசாஃபர்பூர் பீகார் சரிங்களா. இவங்களுக்கு 14/4 நடக்க வேண்டியது வந்து 14/5 போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் லக்னோ யூபி. இவங்களுக்கு வந்து 14/4 நடக்க வேண்டியது 2/5 போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 59 பெட்டாலியன் பிஎஸ்எஃப் சிமான் நகர் நொய்டா சரிங்களா. இவங்களுக்கு நடக்க 5th, அதாவது 14/4 நடக்க வேண்டியது வந்து 2/5, அதாவது 2ஆம் மாதம் மே மாதத்தில் வந்து 2ஆம் தேதி மே மாதத்தில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. 14 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவங்களுக்கு வந்து 2ஆம் தேதி 5ஆம் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட்டு 3rd ரிசர்வ் பெட்டாலியன் சிஎஸ்எஃப் பைலாய் துர்க் சத்தீஸ்கர். இவங்களுக்கு வந்து 14ஆம் தேதி நடக்க வேண்டியது வந்து 17/4 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா, அதாவது 3 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th ரிசர்வ் பெட்டாலியன் சிஎஸ்எஃப் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 14/4 கண்டக்ட் பண்ண வேண்டியது 14/5 கண்டக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எஸ்டிசி பிஎஸ்எஃப் டங்காப்பூர் குவாலியர் எம்பி, அதாவது மத்திய பிரதேஷ் சரிங்களா. இவங்களுக்கு 14/4 கண்டக்ட் பண்ண வேண்டியது 25/4 கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து டிசி அண்டு பிஎஸ்எஃப் ஹைதராபாத் மீரு கேம்ப், அதாவது ஜார்க்கண்டில் இருக்குது சரிங்களா. இது வந்து 14/4 கண்டக்ட் பண்ண வேண்டியது 28/4 கண்டக்ட் பண்ணுறாங்க, அதாவது 14 நாள் தள்ளி கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா. இதோட 14ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் கண்டக்ட் பண்ண, அதாவது ரீஷெட்யூல் பண்ண டேட் சரிங்களா. இப்போ
மே 12ஆம் தேதி மே 12ஆம் தேதி வந்து புத்த பூர்ணிமா. அதுக்கு ரீஷெட்யூல் பண்ண டேட்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 18 பெட்டாலியன் ஐடிபிபி பிரயாக்ராஜ் யூபி சரிங்களா. இவங்களுக்கு வந்து 12/5 நடத்த வேண்டியது வந்து 2/6 நடத்துகிறாங்க. அதாவது ஜூன் மாதமே போயிடுச்சு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 26 பெட்டாலியன் ஐடிபிபி லொக்கேனா பஞ்சாப். இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 21/5 வந்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு 34 பெட்டாலியன் ஐடிபிபி நைன்டால் யூகே சரிங்களா. யூகேனா உத்தராகண்ட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 12/5 நடத்த வேண்டியது வந்து 13/5 வந்து நடத்துகிறாங்க. அதாவது ஒரு நாள் தான் தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு 46 பெட்டாலியன் ஐடிபிபி ராய்பேர்லி யூபி. இவங்களுக்கு வந்து 12/5 நடத்த வேண்டியது 26/5 கண்டக்ட் பண்ணாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 5th ரிசர்வ் பெட்டாலியன் சிஎஸ்எஃப் வஜ்ராபாத் யூபி. இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 2/6 வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 8th ரிசர்வ் பெட்டாலியன் சிஎஸ்எஃப் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 15/5 நடத்துகிறாங்க. 3 நாள் தள்ளி வச்சுருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 11th ரிசர்வ் பெட்டாலியன் சிஎஸ்எஃப் நொய்டா ஜிபி நகர் உத்தரப்பிரதேஷ் சரிங்களா. இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 28/5 நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd பெட்டாலியன் எஸ்எஸ்பி ஹரிகி ரோட் லக்கிம்பூர் கேரி, அதாவது யூபியில் இருக்குது சரிங்களா. இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 28/5 நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் மக்கன்மட் பாட்னா பீகார். இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 15/5 நடத்துகிறாங்க. 3 நாள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஜொராகட் கலான் நியூ டெல்லி. இவங்களுக்கு வந்து 14/5 வந்து நடத்துகிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் ஜக்கான் முசாஃபராப் பீகார். இவங்களுக்கு வந்து 15/5 வந்து ரீசெட்டில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் புவனேஸ்வரில் இருக்குது. புவனேஸ்வர் ஒடிசா சரிங்களா. இவங்களுக்கு வந்து 12/5 நடத்த வேண்டியது 15/5 நடத்துகிறாங்க. 3 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் லக்னோ யூபி. இவங்களுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ண டேட் வந்து 24/5 சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குரூப் சென்டர் சிஆர்பிஎஃப் மீரட் ரோடு சோனிபாட் ஹரியானா சரிங்களா. இவங்களுக்கு 12/5 நடத்த வேண்டியது 27/5 நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 95 பட்டாலியன் 95 பட்டாலியன் பிஎஸ்எஃப் பொண்டிசி குர்கான் ஹரியானா. இவங்களுக்கு வந்து 12/5 நடத்த வேண்டியது 28/5 நடத்துகிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஆர் ஹெச்கியூ பிஎஸ்எஃப் ஜோத்பூர் ராஜஸ்தான். இவங்களுக்கு வந்து 15/5 வந்து கனெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. அதாவது 12/5 நடத்த வேண்டியது 15/5 நடத்துகிறாங்க. 3 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. இதில் நம்ம சென்னை குரூப் சென்டர் ஆவடி வந்து நேம் வந்து வரல. ஸோ அவங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணலை. ஸோ 12ஆம் தேதி மே 12ஆம் தேதியாக இருக்கட்டும், ஏப்ரல் 14ஆம் தேதியாக இருக்கட்டும் குரூப் சென்டர் ஆவடியில் வந்து நடக்குது சரிங்களா. ஸோ குரூப் சென்டர் ஆவடியில் போகிறவங்க வந்து யாரும் பேனிக் ஆகாமனா அவங்களுக்கான ரீஷெட்யூல் பண்ணலை சரிங்களா. ரீஷெட்யூல் பண்ண அந்த டேட்டில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக பிஎஸ்எஃப் வெப்சைட் வந்து அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா புது ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து இதில் வந்து ரீஷெட்யூல் பண்ணல சரிங்களா. எல்லாமே நார்த் ஸ்டேட்ஸ் தான் சரிங்களா. தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து ரீஷெட்யூல் பண்ணல. ஸோ தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து உங்கள் ஃபிசிக்கலை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு சேம் டேட் தான் ஃபிசிக்கல் சரிங்களா. உங்களுக்கு ரீஷெட்யூல் கிடையாது. யாரும் பயப்பட வேணாம். உங்களுக்கு ரீஷெட்யூல் கிடையாது. எல்லாருமே குரூப்பில் அனுப்பி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு எதனால் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணலை சரிங்களா. எல்லாமே நார்த் ஸ்டேட் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு ரீஷெட்யூல் பண்ணலை. குரூப் சென்டர் ஆவடி போகிறவங்க தாராளமாக உங்கள் ஃபிசிக்கலை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இதுமாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.